ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இந்த வீடியோவை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோல நம்ம சாப்டர் 3ல இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் பார்க்க போறோம். மேம் இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்க படிச்சா போதும். பிகாஸ் இதுல எல்லா கான்செப்டுமே கவர் பண்ண வீடியோஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த பர்டிகுலர் சாப்டர்ல. சரியா? ஸோ அதனால நம்ம எந்த ஒரு ஃபியரும் இல்லாம இதுல இருக்கிறத படிங்க. ஸோ இதுல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? அப்படி தெரியாத கொஸ்டின்ஸ் நான் கொண்டு வந்திருந்தேன் அப்படின்னா யூ ஹாவ் டு ஒர்க் இட் அவுட். ஸோ இது ஒரு நல்ல ப்ராக்டிஸா இருக்க போகுது உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு. சரியா? ஸோ சாப்டர் 3ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ், எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் பார்த்துடலாமா? இதுல பர்டிகுலரா 5 மார்க், 3 மார்க், 2 மார்க் அப்படின்னு நான் கொண்டு வரல. இந்த சாப்டர்ல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கோ அது எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். அதைத்தான் நம்ம இந்த செஷன்ல படிக்கவும் போறோம். சரியா? நான் என் கூட சேர்ந்து நீங்களும் படிங்க. இப்பவே கையோட பேப்பர் அண்ட் பென் எடுத்துட்டு ரெடியா இருங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் டிஸ்பிளே பண்ண என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. இட் வில் பி வெரி 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 ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஓகே, ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் நம்ம செஷனுக்குள்ள போயிடலாமா? So the first question, find the sum of, let me wait a second. Yeah. So pen எடுத்துக்கலாம். Yeah. Color. Okay. So find the sum of the squares of the roots. So இங்க நமக்கு ஒரு power 4ல ஒரு equation கொடுத்திருக்காங்க. That is ax to the power 4 plus bx to the power 3 plus இந்த பாலினாமியலோட highest degree என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இது 4 டிகிரி பாலினாமியல். இந்த பாலினாமியலுக்கு மொத்தம் எத்தனை ரூட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 4 ரூட்ஸ் இருக்கும். ரைட்டா? ஸோ லெட் என்னென்ன எடுத்துக்கலாம்? ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா be the roots of the given equation. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? Find the sum of squares of the roots. அதாவது to find alpha square plus beta square plus gamma square plus delta square. இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். சரி, இந்த ஃபார்முலா நான் எப்படி எழுதலாம்? இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் ஆக்சுவலி ஈக்குவல்ஸ் டு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, இது இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் எங்க வரும்? டெல்டா. இதை ஸ்கொயர் பண்ணும்போது, ஸோ இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஆல்ஃபா பீட்டா, அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? ஸோ அது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிடும். ஜஸ்ட் ஃபார்முலா தான். அப்போ 2 இன்டூ ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா டெல்டா, யா காமா டெல்டா, gamma மாதிரி வரலையோ? So wait a second, let me write it out. Okay, gamma delta. சரி ராக்கணும், எழுதிடலாமா? எஸ், gamma delta plus delta alpha. சரியா? ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் வரப்போகுது. ஸோ நமக்கு இங்கே 2 வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ என்னென்ன கண்டுபிடிக்கணுங்கிறத மட்டும் ஃபிகர் அவுட் பண்ணால் we will get the answer, right? எஸ். ஸோ யா, அப்போ நம்ம இங்க என்ன 2 விஷயத்த கண்டுபிடிக்கணும் நம்ம. இது இன்னும் சில டேர்ம்ஸ் எல்லாம் விட்டுட்டு நீ மொத்தம் 4 இருக்கு இல்லையா? எஸ். ஸோ எல்லாம் 2 டேர்ம்ஸ் தானே? யா, ஐ ஹாவ் டு ரைட் சம் மோர் டேர்ம்ஸ் ஆல்சோ. ஸோ இங்கே என்னது? ஆல்ஃபாவி பீட்டாவி சேர்த்தாச்சு. பீட்டா காமா, காமா டெல்டா, டெல்டா ஆல்ஃபா. ஸோ இதை தாண்டி இன்னும் சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் வரும்? யூ ஆர் ஆக்சுவலி 4ல இருந்து 2 எலிமெண்ட்டை தான் செலக்ட் பண்றீங்க. ரைட்டா? அப்போ 4c2 ஓட வேல்யூ என்ன? அத்தனை டேர்ம்ஸ் வரணும். அதுதான் வந்து ஐடியா. சரியா? 4c2னா என்னது? 4 into 3 divided by 2 into 1. So that is going to be, yes, 6 வருமா? மொத்தம் 6 டேர்ம்ஸ் வரும். இங்க நான் 4 டேர்ம்ஸ் தான் எழுதியிருக்கேன். அப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 டேர்ம் என்னன்னா இந்த ஆல்பாவும் டெல்டா காமாவும் சேரும். ரைட்டா? எஸ், ஆல்ரெடி டெல்டா கூட சேர்ந்துருச்சு, ஆல்பா கூடயும் பீட்டா கூடயும் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த பீட்டா எது கூட இன்னும் சேரல பாத்தீங்கன்னா டெல்டா கூட சேரல. ரைட்டா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபார்முலா. சரியா? ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா. இது என்னது? சம் ஆஃப் ஜீரோஸ். சம் ஆஃப் ஜீரோஸ் ஃபார்முலா என்ன? மைனஸ் பி பை ஏயா.
இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே கோஎஃபிஷியன்ஸ் தான் இருக்கு. ஸோ யூ வில் பி கெட்டிங் மைனஸ் பி பை ஏன்னு கிடைச்சிரும். ஸோ இப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் டேக்கன் 2 at a time. ரெண்டு மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா டெல்டா பிளஸ் டெல்டா ஆல்பா பிளஸ் ஆல்பா காமா பிளஸ் பீட்டா டெல்டா. சரியா? தட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கன் 2 at a time. ஸோ அப்போ சி பை ஏன்னு வருமா? எஸ், அஃப்கோர்ஸ். ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணா alpha square plus beta square plus gamma square plus delta square is equal to, so minus b by a the whole square minus 2 into c by a, so that is equal to, so என்ன கிடைக்கும் நமக்கு இங்க b square minus 2ac divided by a square னு வந்துருமா? So this is my answer for this question. இப்படிதான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. So look at this, how easy it is, right? ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களால ஈஸியாக சால்வ் பண்ணிட முடிஞ்சிடும், ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. சரியா? இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் 2x² minus 7x plus 13 is equal to 0. Construct a quadratic equation whose roots are alpha square and beta square. சரி, அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லலாமா? ஸோ அதை ஃபைண்ட் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? x square plus x square. நார்மலா ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? எஸ், ரூட்ஸை வச்சு நம்ம எப்படி எழுதலாம்? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சம் ஆஃப் ஜீரோஸ் x square minus sum of roots into x plus product of roots, இல்லையா? is equal to 0. ஸோ இப்படிதான் நம்ம ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை எழுதுவோம். ஸோ இப்போ நமக்கு இங்க ரூட்ஸ் வந்து ரெண்டுமே என்னது? ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருமா? ஸோ என்ன நான் கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்ட் சம் ஆஃப் ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ், தட் இஸ் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரும் அண்ட் ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயரும் கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ஸோ இது ரெண்டும் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா அந்த கொஸ்டின்ல 2x² minus 7x plus 13 is equal to 0. ஸோ இதோட ரூட்ஸ் தான் என்னன்னு கொடுத்துறாங்க? ரூட்ஸ் ஆர் ஆல்பா பீட்டா. ஸோ அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டானா இதுல இருந்து கண்டுபிடிச்சல இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து சம் ஆஃப் ஜீரோஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு என்னது? மைனஸ் ஆஃப் மைனஸ் minus 7 divided by 2. கரெக்டா? so that is equal to 7 by 2 னு வரும். அதே மாதிரி ஆல்பா இன்டு பீட்டாவோட வேல்யூ என்னன்னு வரும்னு பாத்தீங்கன்னா 13 by 2 னு வரும், ரைட்டா? so we want to figure out what is alpha square plus beta square என்னன்னு கண்டுபிடிக்கணும். so formula என்ன? alpha plus beta the whole square minus 2 into alpha beta-வா? so substitute பண்ணிடலாமா? so அப்ப என்ன வரும்? 49 by 4 minus 2 into 13 by 2. Okay, so that is equal to என்ன நமக்கு கிடைக்கும்? 49 divided by 4 minus 13. So next step 49 minus 13 into 4 divided by 4. So that is equal to 49 minus 13 into 4, 12, 1, 52 divided by 4. So that is equal to minus 3 by 4 வந்துருச்சா? So இதுதான் என்னோட alpha square plus beta square ஓட வேல்யூ. இப்போ alpha beta the whole square product of zeros கண்டுபிடிக்கணும் இல்லையா? So அதோட வேல்யூ என்ன வரும்? alpha beta ஓட வேல்யூ என்னது? 13 by 2. So that is equal the whole square என்னது? 169 divided by 4. So இதைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம்? substitute பண்ண போறோம். So the required equation is x square minus sum of zeros another minus 3 by 4 into x plus 169 divided by 4 is equal to 0. So இதை simplify பண்ணும்போது என்ன வந்துரும்? 4x square plus 3x plus 169 is equal to 0. This is the required equation. இப்படிதான் solve பண்ணுவீங்க. So how easy it is, right? So okay, so இந்த 2 markல maybe கேட்கலாம். சரி, அடுத்த क्वेश्चन சால்வ் பண்ணிடலாமா?
Form the equation whose roots are the squares of the roots of the cubic equation. So இந்தோட ரூட்ஸுக்கு ஸ்கொயர் ரூட்ல இருக்கக்கூடிய ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நம்ம குவாட்ரட்டிக் கிடையாது, ஸோ கியூபிக், ரைட்? ஸோ இந்த கியூபிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணணும், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட் நம்ம இதுக்கு ரூட்ஸ் என்னென்னு டிக்ளேர் பண்ணிடலாம், சரியா? லெட் ஆல்ஃபா, மொத்தம் 3 ரூட்ஸ் இருக்குமா, பீட்டா காமா, பி த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்கானோ அதை எழுதிக்கோங்க. த ஈக்குவேஷன் x³ plus ax² plus bx plus c is equal to 0. So இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் தான் ஆல்பா பீட்டா காமா, சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கும், இதுல இருந்து நமக்கு என்னென்னலாம் தெரியும்? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாவோட வேல்யூ என்னது? ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -a/1. ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³ ஓட வேல்யூ 1 தான், இதுதான் வந்துருச்சு, ரைட்டா? ஸோ அதே மாதிரி ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா plus gamma alpha, right? So that is equal to verum b by 1 and varuma, that is b. Alpha beta gamma is going to be equal to minus c by 1 minus c na எழுதிக்க போறேன், சரியா? நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? Form the equation whose roots are the square of the roots of the equation. Suppose to find the equation whose roots are என்னென்ன வந்திருக்கும்? ஆல்பா ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர் அண்ட் காமா ஸ்கொயர், சரியா? இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? சம் ஆஃப் ரூட்ஸ் வேணும், என்னது சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் டேக்கன் 2 at a time வேணும், பின்ன ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வேணும். இது 3 இருந்தா நம்ம என்ன பண்ணிட முடியும்? கியூபிக் ஈக்குவேஷன் எழுதிட முடியும். ஸோ அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் வேணும், தென் ஆல்பா பீட்டா அதெல்லாமே வேணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சம் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். சம் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ என்னடாக்கணும் வரும்? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ அந்த ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால எழுதுறேன். ஸோ அப்படின்னா இந்த -2க்கு அப்புறம் இந்த ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் தவிர பேலன்ஸ் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வந்துடும். ஸோ அதை நான் இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பான்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ இது ரெண்டோட வேல்யூ எனக்கு ஆல்ரெடி தெரியும், அதைத்தான் நம்ம இங்கே என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம், சரியா? ஸோ இப்போ என்ன வரும் நமக்குன்னா, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் -a the whole square minus 2 into b. எஸ், ஸோ யூ வில் பி கெட்டிங் a square minus 2b கிடைச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் அல்ல சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் டேக்கன் 2 at a time கண்டுபிடிக்கணும். அது என்னது ஆக்சுவலி? ஆல்பா ஃபர்ஸ்ட் ஜீரோனா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் ஆல்பா ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இதுவுமே சேம் ஃபார்முலா முன்னாடி யூஸ் பண்ண மாதிரி ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? ஆல்பா பீட்டா இருக்குங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ சேம் முன்னாடி நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அதே தான்டாக்கன்னா, ஆல்பாக்கு பதிலாக இங்கே என்ன வருது? ஆல்பா பீட்டா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? ஆல்பா பீட்டான்னு இருந்துச்சு, சரியா? ஆல்பா பீட்டா தான் ஹோல் ஸ்கொயர், சரியா? அப்போ இங்கே என்ன வரும்? ஆல்பா பீட்டா இன்டூ அடுத்த டேர்ம் பீட்டா காமா, சரியா? பிளஸ் அதுக்கப்புறம் பீட்டா காமா இன்டூ காமா ஆல்பா, அடுத்த டேர்ம் காமா ஆல்பா இன்டூ ஆல்பா பீட்டா, சரியா? ஸோ இப்படி நம்ம எழுதிக்கலாம், ஓகே? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வேல்யூஸ் முன்னாடி இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ 2 இன்டூ, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த இடத்துல, ஸோ வி ஹாவ் ஆல்பா பீட்டா காமா மூணுமே இருக்கு. ஸோ இங்கேயுமே நமக்கு ஆல்பா பீட்டா காமா இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு டேர்ம்ல ஒவ்வொன்று இருக்கு. ஸோ ஐ கேன் டேக் ஆல்பா பீட்டா காமா as காமன் அவுட் சைட். ஸோ ஆல்பா பீட்டா காமா எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பீட்டா மட்டும் இருக்கும், செகண்ட்ல காமா மட்டும் இருக்கும், அடுத்ததுல ஆல்பா மட்டும் இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, வாட் இஸ் திஸ்? ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு பிக்கு ஈக்குவலா இருக்கு இல்லையா? ஸோ அதைத்தான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ தட் இஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ, ஸோ வாட் இஸ் ஆல்பா பீட்டா காமா மைனஸ் சி. ஸோ அந்த மைனஸ் சியை இங்கே போட போறேன். ஸோ வாட் இஸ் ஆல்பா பீட்டா காமா, ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாவோட வேல்யூ மைனஸ் ஏ இருக்கா? ஸோ அந்த மைனஸ் ஏ இங்கே வந்துடும். ஸோ விச் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 2ac வரப்போகுது, சரியா? 2ac வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் வாட்? ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் டேக்கன்
yeah, sum of product of zeros taken 2 at a time. So இப்போ நம்ம என்ன பண்ணணும், alpha beta gamma alpha square beta square gamma square oda value, that is nothing but alpha beta gamma the whole square, that is equal to what it is, c square. Okay, அவ்வளவுதான். So இப்போ நமக்கு தேவைப்படுற required equation. So required equation எப்படி இருக்கும், required equation is, so the cubic equation தானே, x cube minus sum of zeros இல்லையா, sum of roots into x square plus sum of product of roots taken 2 at a time, 2 at a time into x, okay, minus product of roots. சரியா? So this is going to be my equation. So in the equation la substitute பண்ண போறோம். So what is x cube minus sum of roots என்னது நமக்கு இங்க a square, yes, a square minus 2b into x square plus b square minus 2ac into x minus c squared. Okay, that's it. So இதை நம்ம simplify பண்ணணும் அவசியம் இல்லை, இதுதான் நமக்கு தேவைப்படுற required equation, that is equal to 0 போட்டுக்கலாம் இல்லையா, இங்கேயும் equal to 0 போட்டுருக்கு. சரியா? So this is how you solve this question. Simple தானே, Vieta's formula யூஸ் பண்ற மாதிரி தானே இருக்கு, that's it. சரி, இந்த question எப்படி solve பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுவும் ஒரு important question தான். இப்போ summation of இங்க நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, இந்த x cube plus px square plus qx plus r is equal to 0. So இதோட ரூட்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா பீட்டா காமான்னு கொடுத்துட்டான். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, டு ஃபைண்ட் சம்மேஷன் ஆஃப் 1 by பீட்டா ஆர்ன்னு கொடுத்து பீட்டா காமான்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ சம்மேஷன் ஆஃப் 1 by பீட்டா காமான்னு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ இது அந்த சைக்ளிக் அந்த வாட் இட் இஸ் ஒவ்வொரு ரூட்ஸையுமே ஒரு ப்ராடக்டையும் மீன் பண்ணுது. ஸோ இதோட எக்ஸ்பிரஷன் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 by ஆல்பா பீட்டா பிளஸ் 1 by பீட்டா காமா பிளஸ் 1 by காமா ஆல்பா, இப்படிதான் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். சரியா? இருக்கிற எல்லா ரூட்ஸையுமே டேக்கன் 2 at a time எடுத்து ப்ராடக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுதான் வந்து டினாமினேட்டர்ல வருதுங்கிறது தான் இந்த சம்மேஷன் மீன் பண்ணுது. சரியாமா? ஸோ இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும், நமக்கு என்ன வேணுங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணும்போது இங்க என்ன வந்துடும், இங்க ஆல்பா பீட்டா, எனக்கு டினாமினேட்டர்ல வந்து ஆல்பா பீட்டா காமா வரணும். ஸோ இங்க என்ன இல்லை, காமா இல்லை, இங்க என்ன இல்லை, ஆல்பா இல்லை, இங்க என்ன இல்லை, பீட்டா இல்லை. So this can be written as alpha plus beta plus gamma divided by alpha beta gamma ன்னு எழுதிக்கலாமா? Yes or no? So இப்போ நமக்கு இது ரெண்டு வேணும். அப்போ sum of zeros. So from the given equation we have so next page ல எழுதுறேன், we get என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா sum of zeros alpha plus beta plus gamma is equal to minus b ங்கிறது coefficient of x square, that is p, minus p divided by 1 ன்னு வரும், பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ ஆல்பா பீட்டா காமா நமக்கு வேணும் இல்லையா, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் லாஸ்ட் திங். ஸோ இங்க மைனஸ், ஓகே, இங்க மைனஸ், இங்க பிளஸ், இங்க மைனஸ் இல்லையா. ஸோ இந்த இடத்துல மைனஸ்ல தான் வரும். ஸோ அப்போ மைனஸ் ஆர் தானே, டன், முடிஞ்சது. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் தான் என்ன பண்ண போறேன், சப்ஸ்டியூட் பண்ண போறேன். So அப்ப summation of 1 divided by beta gamma is equal to, so என்ன நமக்கு ஆன்சர்ல வருது, அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. alpha plus beta plus gamma is going to be minus p divided by minus r, that is equal to p by r. So this is going to be my answer for this question. Okay, so yeah, so next solve பண்ணலாமா? எஸ். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் 3.7, இதுவுமே வந்து என்னன்னா ஒரு 3 மார்க் இல்லை 2 மார்க்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான், இம்பார்ட்டன்ட் ஒன். சரியா? பி அப்படிங்கிறது ரியல்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இங்க நேச்சர் ஆஃப் ரூட்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பி. ஸோ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் 4x² பிளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னது, எஸ், கான்ஸ்டன்ட் என்ன, p plus 2 is equal to 0. ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கோங்க. So nature of roots நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா what should I have,
எனக்கு discriminant தேவை. Discriminant is equal to b square minus 4ac. So நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இந்த discriminant greater than 0வா இருந்துச்சு அப்படின்னா it has real இல்லையா, roots are real and distinct ன்னு படிச்சிட்டோமா, ரியலா இருக்கும், ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கும். சரியா? so அப்ப d equals to 0வா இருக்கும்போது roots are real and equal ன்னு படிச்சோமா, d is less than 0வா இருந்துச்சு அப்படின்னா roots are non-real இல்லையா, so that is imaginary ன்னு போட்டுக்கலாம் இல்லையா. That's it. So this is what you know about discriminant இல்லையா. nature of roots discriminant வச்சு எப்படி nature of roots கண்டுபிடிக்கிறதுங்கிறது இதுதான் தெரியும். இங்க நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, p is real. so here we want to figure out the value of, அதாவது imaginary rootsக்கு p ஓட imaginary rootsக்கு என்ன கண்டிஷன், எஸ் அப்படிங்கிறது. p வந்து ரியல், p வந்து ரியல் தான் கொடுத்துட்டாங்க, இமேஜினரி ரூட்டா இருக்கணும்னா p ஓட வேல்யூ எந்த இன்டர்வல்ல இருந்து எதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிமினன்ட் நமக்கு இங்க கண்டுபிடிக்கணும். சரி, வாட் இஸ் டிஸ்கிரிமினன்ட்? b அப்படிங்கிறது என்ன, 4p the whole square இல்லையா. so actually you will be getting, wait a second, coefficient of x, so that is 4p the whole square minus 4 into, what is my a வந்து என்னது 4, yes, this is p plus 2 is equal to 0 இல்லையா. so அப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்குது, p square is equal to 0 கிடையாது, இது discriminant இல்லையா, சாரி டாக்கணும், சாரி equal to 0 ன்னு போட்டா எனக்கு equal roots, equal real root கிடைக்கும். சரியா? so அப்ப discriminant is equal to, so you will be getting 16 into p square minus p minus 2. okay, so d is equal to 16, இங்க மைனஸ் பண்ணும்போது -1 வரணும், அப்ப p minus 2 p minus 1. சரியா? இதுதானே என்னோட ஃபேக்டரைஸ். ஸோ இது வந்து நீங்க ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எங்க பாசிட்டிவ், அதாவது இந்த டிஸ்கிரிமினன்ட் எங்க பாசிட்டிவா இருக்கோ அந்த இடத்துல ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட், எங்க நெகட்டிவா இருக்கோ அந்த இடத்துல இமேஜினரி, எங்க ஈக்குவல் டு 0வா இருக்கோ அங்க வந்து என்னது ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை இந்த இன்இக்வாலிட்டி வச்சு சால்வ் பண்றேன், எங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குன்னு பாக்குறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஈக்குவல் டு 0, டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது நமக்கு பியோட வேல்யூ 1 2ன்னு வரும், பியோட வேல்யூ -1ன்னு வரும், ரைட்டா. ஸோ அப்போ பியோட வேல்யூ என்னது 2, இங்கேயும் இங்க -1னும் போடுறீங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் பிளஸ் இன்ஃபினிட்டி, இட் இஸ் கோயிங் டு பி மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ நான் உங்களுக்கு வேவ் கர்வ் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். வேவ் கர்வ் மெத்தட்ல என்ன பண்ணுவோம் நம்ம, ஸோ நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பி ரெண்டு இதுலையுமே பாசிட்டிவா இருக்கான்னு செக் பண்ணுவோம். கோஎஃபிஷியன்ட்ஸ் பாசிட்டிவா தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ ரைட் மோஸ்ட் சைட்ல அப்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி 0க்கு இங்க கொண்டு வருவீங்க, ரைட். ஸோ அதுக்கப்புறம் இதோட பவர் பார்ப்பீங்க, p-2 பவர் ஆட்ல தான் இருக்கு, ஸோ அப்போ இது கிராஸ் பண்ணும். ஸோ இங்கேயும் வரும்போது இதோட பவருமே அப்படிதான் இருக்கு, ஸோ இட் வில் கிராஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் மேலே வந்திருக்கோ அங்கெங்கெல்லாம் பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ். ஸோ அப்போ டிஸ்கிரிமினன்ட் எங்க நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வென் பியோட வேல்யூ எதுக்குள்ள இதுல இருக்கும் போது -1ல இருந்து 1குள்ள 2குள்ள இருக்கும்போது, ஸோ இட் இஸ் நெகட்டிவ். அப்போ நமக்கு என்ன சொல்லிடலாம், the roots are imaginary சொல்லிடலாமா, இமேஜினரி. ஸோ எங்க டிஸ்கிரிமினன்ட் கிரேட்டர் தென் 0, எங்க பாசிட்டிவா இருக்குன்னு பாருங்க. ஸோ பாசிட்டிவா எந்த இன்டர்வல்ல இருந்து எந்த இன்டர்வல்குள்ள இருக்குன்னு பாருங்க. ஸோ -இன்ஃபினிட்டில இருந்து, ஸோ p belongs to, ஸோ அப்படி போட்டுட்டா would be okay. ஸோ otherwise நீங்க எப்படி எழுதுனாலும் ஓகே தான். ஸோ நான் இப்போ வந்து இன்டர்வல் நோட்டேஷன்லயே எழுதட்டுமா, எஸ், p belongs to -இன்ஃபினிட்டில இருந்து -1 வரைக்கும் யூனியன், எப்படி சொல்லிடலாம், 2ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். இது எப்படி எழுத முடியும், -இன்ஃபினிட்டில இருந்து p வந்து -1குள்ள இருக்கணும், இல்ல அப்படின்னா p யோட வேல்யூ 2ல இருந்து
இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலாம். இப்படி சொல்லலாம். இப்படி இருந்துச்சுன்னா என்னது? the roots are real and distinct ன்னு சொல்லிடலாம். distinct ன்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ d is equal to 0வா இருக்கிற கேஸ்ல p யோட வேல்யூ என்னது? equal to -1 and p equals to 2வா இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா discriminant equal to 0வா இருக்கணும். the roots are real and equal. சரியா? ஸோ இதுதான் வந்து கண்டிஷன்ஸ். சரியா? உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? எஸ். ஓகே, இதுதான் நம்ம முன்னாடியும் பார்த்தோம். ஃபைன். சரிடா. சாரி, அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், சால்வ் த ஈக்குவேஷன். ஸோ இங்க நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறோம். இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ், ரெண்டு ரூட்ஸோட ப்ராடக்ட் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க? 1. ஸோ இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்துடலாமா? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண போறோம்னா 3x² x³ minus 16x² plus 23x minus 6 is equal to 0. ஸோ இங்க என்ன கொடுத்துட்டாங்க? ப்ராடக்ட் லெட் alpha, beta, gamma be the roots of the given equation. கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனோட ரூட்ஸ். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க? given that alpha into beta is going to be equal to 1 ன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? சரி. from the given equation நம்ம என்னென்னலாம் நம்ம எழுதலாம்? Vieta's formulaவை யூஸ் பண்ணி alpha plus beta plus gamma is going to be equal to minus 16, minus of minus plus தான் மாறிடும், plus 16 divided by 3. so that is 16 divided by 3 ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? yes, 16 divided by 3. so next என்ன பண்ணலாம்? அடுத்து alpha beta plus beta gamma plus gamma alpha, that is equal to 23 by 3. okay, alpha beta gamma is equal to it's going to be minus of minus plus 6 by 3. so that is 2 ன்னு வந்துருச்சா? so இங்க alpha beta ஓட வேல்யூ ஆல்ரெடி 1 ன்னு தெரியும். இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 1 into gamma is equal to 2. so gamma ஓட வேல்யூ நமக்கு ஷியோரா தெரிஞ்சிருச்சு 2 ன்னு சொல்லிட்டு. so இதெல்லாமே வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். so what I am planning to do is first ஈக்குவேஷன்ல நான் சால்வ் பண்ண சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். so with என்ன ஒரு கண்டிஷனோடனா beta is equal to 1 by alpha. அப்ப alpha மட்டும் தான் ஒரு அன்னோனா அந்த இடத்துல கிடைக்கும். so alpha plus 1 by alpha plus gamma ஓட வேல்யூ 2, that is equal to என்ன கிடைக்கும்? 16 by 3 ன்னு வருமா? ஓகே, ஸோ இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 16 by 3 ஆல்ஃபாவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 3 ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் வாட் 3 பிளஸ் 6 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 16 ஆல்ஃபா. ஸோ அப்போ 3 ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பிளஸ் இல்லை, இந்த பக்கம் வரும்போது இட்ஸ் மைனஸ் minus 10 alpha plus 3 is equal to 0. 3 3s are 9. so 9 ல இருந்து factorize பண்ணும்போது you will be getting what it is, yeah, you will be getting என்ன கிடைக்கும் நமக்கு? yes, so 3 3s are 9 1s are ன்னு போட்டுக்கலாம். so divided by 3 divided by 3 ரெண்டு பக்கமும் மைனஸ் போடுவீங்க. so it is 1, இது 3. so உங்களுக்கு என்ன கிடைக்கும்? alpha minus 3 alpha minus 1 is equal to 0. so alpha is equal to 3 or 1 by 3 ன்னு கிடைக்கும். சரியா? so alpha 3 இருக்கும்போது beta ஓட வேல்யூ என்ன? 1 by 3. alpha 1 by 3 இருக்கும்போது beta ஓட வேல்யூ என்னது? 3 ன்னு வரும். therefore the roots எல்லாமே என்னவா இருக்கும்? the roots of the given equation is என்னது? 1 by 3 3 and 2. so இதுதான் வந்து ரூட்ஸ், இதுதான் வந்து அதோட சொல்யூஷனும் கூட. சரியா? so x வேல்யூ இது வரும்போது so அதெல்லாமே வந்து 0 ஆகுது. so that is the root. so this is how you solve this question. so I hope இந்த question உனக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன்.
ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாமா? இது வந்து ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. யூ ஹாவ் டு ப்ரூவ் திஸ். ஸோ 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, 2 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அது ரெண்டுத்துக்குமே காமன் ரூட் ஒன்று இருக்கு. சரியா? ஸோ நம்ம என்ன ஷோ பண்ணணும்னா இதை நம்ம சொல்லணும். ஸோ இது இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட், இது ரெண்டுல ஏதோ ஒன்று ட்ரூவா இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ நம்ம எப்படி சொல்லலாம்? ஸோ த ஐடியா பிஹைண்ட் திஸ் இஸ் வெரி காமன், வெரி சேம். காமன் ரூட்னா ஒரு ரூட் காமனா இருக்கும். அந்த ஒரு ரூட்டை நான் வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். அப்போ அது 2 ஈக்குவேஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படிங்கிறத வச்சு நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் தி ஆன்சர். எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்துடலாமா? ஸோ லெட் த common root for the equations x square plus px plus q is equal to 0 and x square plus p dash x plus q dash is equal to 0 be alpha. So அப்ப alpha இந்த ரெண்டு equation satisfy பண்ணும், ரைட்டா? So அப்ப alpha square plus p into alpha plus q is equal to 0. Alpha square plus p dash alpha plus q dash is equal to 0. So I want to figure out what is alpha. சரியா? இந்த கண்டிஷன் வச்சுட்டு. ஸோ நம்ம இங்கே 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படித்த ஒரு மெத்தட் தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். XY கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இங்கே எக்ஸ் இங்கே ஒய் இருக்கும்போது. ஸோ அப்போ ஒரு விஷயம் பண்ணுவீங்க இல்லையா? ஆல்ஃபா ஸ்கொயர், இங்கே ஆல்ஃபா, இங்கே 1ன்னு போட்டுப்பீங்க. ஸோ தென் இந்த பிபி டேஷ் இங்கே எழுதுவீங்க, ரைட்டா? பிபி டேஷ், ஸோ கியூ டேஷ், ஓகே, பிபி டேஷ் கியூ டேஷ் 1 பிபி டேஷ். சரியா? ஸோ வாட் இஸ் மை ஆல்ஃபா ஸ்கொயர்? சரியா? ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை, ஸோ இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா? பண்ணிடலாமா? எஸ். ஸோ இங்கே PQ dash minus P dash Q is equal to alpha divided by Q minus Q dash is equal to 1 divided by P minus, no, Q minus Q dash, P dash minus P. சரியா? சரி. ஸோ இதுல இருந்து ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதையும் ஈக்குவேட் பண்ணலாம்ல, இதையும் ஈக்குவேட் பண்ணுறது மூலிமா நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூ கிடைக்கும். வாட் இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை, ஸோ அங்கிருந்து அப்படியே போடுவோம், PQ dash minus P dash Q, that is equal to 1 divided by P dash P. Okay, so what is my alpha square is equal to PQ dash minus P dash Q divided by P dash minus P. சரியா? What is my alpha? Alpha divided by Q minus Q dash is equal to 1 divided by P dash minus P. So alpha is equal to Q minus Q dash divided by P dash minus P. So alpha ஓட வேல்யூ இங்கேயும் கிடைச்சிருச்சு. பட் நம்ம இந்த ஆல்ஃபாவும் இதுவும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியோ சால்வ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த ஆல்ஃபாவை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ அப்போ Q மைனஸ் Q dash, wait a second. ஸோ நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது, எஸ், அந்த காமன் ரூட் வந்து இதுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ இங்கேயும் நம்ம காமன் ரூட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வாட் இஸ் மை, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன், ஆல்ஃபா ஸ்கொயர் இன்டூ, இல்லை ஆல்ஃபா ஸ்கொயர் இன்டூ 1 பை ஆல்ஃபா, ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணுறேன். சரியா? ஆல்ஃபா ஸ்கொயரையும் அந்த ஆல்ஃபாவையும் டிவைட் பண்ண எனக்கு ஆல்ஃபா கிடைக்கும் இல்லையா? ஸோ ஐம் கோயிங் டு டூ தட். ஸோ அப்போ தான் எனக்கு ஆல்ஃபா கிடைக்கும். ஸோ வி வில் டூ தட். ஸோ ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைடிங் போத் வாட் யூ கெட். ஸோ இப்போ PQ dash மைனஸ் P dash Q divided by P dash minus P தானே? P into. ஸோ அப்போ இது ரெசிப்ரோக்கல் ஆகும். P dash minus P divided by Q minus Q dash. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு, ஸோ நமக்கு இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிரும்? PQ dash minus Q dash P dash Q divided by Q minus Q dash. So this is my alpha. சரியா? ஸோ ஆல்ஃபாக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு, இது இல்லைன்னா இது. ஸோ
ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ண வேண்டியதும் ப்ரூவ் பண்ண வேண்டிய கண்டிஷனும் கூட ஹென்ஸ் ப்ரூவ். ஸோ இப்படி தான் கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு காமன் ரூட் கொஸ்டின்ல கேட்குறாங்கன்னா ஸோ நீங்களா ஒரு ஆல்ஃபாவை ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற ஒரு ரூட்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த ஆல்ஃபா ரெண்டு ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஜேஇலையும் கேட்பாங்க. சரியா? ஸோ யாராவது ஜேஇயூ ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த கொஸ்டினை இந்த செஷனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ இந்த கான்செப்டை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இதுல ஒரு ஹையர் ஆர்டர் ப்ராப்ளம் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரியா? இதே ஐடியா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஜேஇலையும். சரியா? சரி, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான். இஃப் 2 plus I and 3 minus root 2 or roots of the equation. ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல இது ரூட்டா இருக்கு அப்படின்னா ஸோ யூ ஹேவ் டு செக் ஃபார் த கண்டிஷன். என்னன்னா ஸோ இங்க பாருங்களேன், ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு 1 இருக்கு. ஸோ இது எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ட்டுமே நமக்கு ரியல் நம்பர்ல தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ ஒரு ஈக்குவேஷன்ல இருக்கிற எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் ரியலா இருந்து 2 plus I அப்படிங்கிறது வந்து ஒரு ரூட்டா இருந்துச்சுன்னா இதோட கான்ஜுகேட் தான் இன்னொரு ரூட்டா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ 2 plus ஐயோட கான்ஜுகேட் என்னது 2 minus I. அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிப்பீங்க. ஸோ அதே கண்டிஷன் தான் 3 minus root 2க்கும். ஸோ 3 minus root 2 அப்படின்னு சொல்லும் போது இது என்னது இரேஷனலா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது என்னோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், ரேஷனலா இருக்கான்னு செக் பண்ணணும். அஃப்கோர்ஸ் எஸ், எல்லாமே ரேஷனலா இருக்கு. ஸோ இப்போ 3 minus root 2 அப்படிங்கிறது வந்து இதோட கான்ஜுகேட் 3 plus root 2 அப்படிங்கிறது தான் வந்து இன்னொரு ரூட்டா இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 4 ரூட்ஸ் கிடைச்சிருச்சு. இன்னும் பேலன்ஸ் 6ல இருந்து 4 போச்சுன்னா எவ்வளவு, ரெண்டு ரூட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அந்த 2 ரூட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு எக்ஸ் 2 plus I இஸ் ரூட்னா ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் f of x எடுத்துக்கிறேன். f of x is equal to 0 na, then 2 minus I is also a root of f of x. சரியா? so அதே மாதிரி 3 minus root 2 is a root அப்படினா root of the equation f of x is equal to 0, then 3 minus root 2 is also a root 3 plus, plus. So also a root of f of x. சரியா? சரி, அப்போ இது வந்து இதை வச்சு நம்ம இது ரெண்டு ரூட்ஸ் இல்லையா? ஸோ அப்போ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வித் ரூட்ஸ் என்னென்ன 2 plus I 2 and 2 minus I வச்சு இருக்கக்கூடிய ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போகுது. இஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எழுதுவேன் இல்லையா? ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் ரெண்டுத்தையும் சம் பண்ணா எனக்கு 4ன்னு வருது. ஸோ அப்போ 4 into x பிளஸ் ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண போறேன். ஸோ அது a plus b a minus b ஃபார்மேட்ல இருக்கா? ஸோ ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணா a ஸ்கொயர் மைனஸ் எஸ் a square minus b square. So a square 2 2s are 4 okay minus b square அப்படிங்கிறது i square வந்து minus 1 minus of minus plus 1. so இதுதான் வந்து அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு ரூட்ஸ். அந்த என்னது 2 plus I 2 minus I ரூட் இருக்கக்கூடிய ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் this it is. okay so இதுதான் அது. so since நமக்கு இருக்கிற இந்த குவாட்ரட்டிக் இந்த எக்ஸ்பிரஷன் சரியா? சோ இதுக்கு ரெண்டு ரூட் இருக்கு. அது ரெண்டு என்னென்ன எக்ஸ் பிளஸ் ஐயும் எக்ஸ் மைனஸ் ஐயும் சரியா? சோ அதுக்கான ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சோ இதே மாதிரி இதுக்கும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். சோ அப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வித் ரூட்ஸ் என்னென்னது 4 இல்ல sorry 3. let me erase this and write it again. so 3 minus root 2 and
3 plus root 2 சரியா is அதே மாதிரி sum of zeros concept தான் x square minus sum பண்ணோம்னா 3 plus 3 6 6x plus so ரெண்டுத்தையுமே அப்ப a square பண்ணும்போது என்ன வரும் 3 3s are 9 9 minus root 2 square பண்ணும்போது என்ன வந்துரும் 2 தான் வரும் 2 so which is equal to x square minus 6x plus 7 இல்லையா done so அப்போ இந்த ரெண்டு quadratic equation நான் multiply பண்றேன் product of these two so அப்போ x square minus 4x plus 5 into x square minus 6x plus 7 so ரெண்டுத்தையும் product பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் so நம்ம இதை product பண்ணா என்ன வந்துரும் yes so this is nothing but x to the power 4 okay so then minus 6x to the power 3 so இதை calculate பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையா clear பண்ணுங்க plus 7x square minus 4 minus 4x to the power 3 minus of minus plus 6 4s are 24 24x square okay minus 28x okay yes plus 5x square 5x square minus 30x plus 35 okay so that is equal to x to the power 4 so what are all the x cube terms என்னென்னலாம் இருக்கோ அதை எழுதிக்கலாம் so minus 10 x to the power 3 7 24 plus 7 x square so 24 plus 7 is going to be 21 26 31 36 plus 36x square so next plus or minus என்ன வரும் x square முடிஞ்சிச்சு then these two terms இது மட்டும் தானே x ல இருக்கு yes 58 இல்லையா minus 58x plus 35 okay done so இப்போ இதை நான் வந்து கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை டிவைட் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு குவாட்ரட்டிக் கிடைக்கும் சரியா அந்த குவாட்ரட்டிக் தான் வந்து அந்த குவாட்ரட்டிக்கான ரூட்ஸ் தான் நான் கண்டுபிடிக்க வேண்டிய ரெண்டு ரூட் சரியா ஸோ இதை நம்ம டிவைட் பண்ண போறோம் ஓகேவா ஸோ ஆஸ் யூஷுவல் நார்மல் டிவிஷன் தான் உங்களுக்கு தெரிஞ்சதே தான் ஸோ எக்ஸ் டு த பவர் 4 மைனஸ் 10 எக்ஸ் டு த பவர் 3 பிளஸ் 36x ஸ்கொயர் மைனஸ் 58x பிளஸ் 35 ஓகே so question la enna kuduthiranga let me copy the question so x to the power 6 minus 13x to the power 5 plus 62x to the power 4 okay minus or plus minus 126x to the power 3 plus 65x to the power 2 plus 127x minus 140 சரியா இதுதான் okay so இங்க x square multiply பண்றேன் அப்படினா what I get x square so you will be getting x to the power 6 minus 10x to the power 5 okay plus 36x to the power 4 minus 58x to the power 3 plus 35x to the power 2. So, sign change பண்ணிடலாமா minus plus minus plus minus சரியா so இது ரெண்டும் cancel ஆயிடுமா so நீங்க போடும்போது it is minus 3x to the power 5
டன். ஸோ இங்கே மைனஸ் இதில் ப்ளஸ். ஸோ 12 6 5 3 2. ஓகே, 26 x to the power 4, then minus 8 68 x to the power 3 வரும் இல்லையா? then ஸோ அதே மாதிரி இங்கே ப்ளஸ் 0 5 5 0 6ல 3 it's 3. ஓகே 30. ஆமாம்ல, it's 30 x square. fine. done. ஸோ இந்த ஒரு டேர்ம் எழுத்துக்கலாம் இல்லையா? 127x. ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே எதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3x மல்டிப்ளை பண்ணால் தானே வரும் 3x. ஸோ மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ மைனஸ் 3x to the power 5. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 30x to the power 4 இல்லையா? அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 3 into 36 என்ன வரும்? 3 into 36 18 1 18 1 108 x cube plus or minus plus 58 into 3 24 2 15 16 17 174 x square when 35 into 3 15 1 9 105. yes, plus 105 or minus 105 or plus in the question. yes, so இப்போ இங்க minus of minus plus minus 105x. சரியா? done. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இது ப்ளஸ் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். சரியா? ஸோ அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்து ஸ்க்ரீன் பார்த்து நான் சால்வ் பண்ணுறதுனால ரொம்ப லேட் ஆகுது. நீங்கள் பெண்ணில் கடன் போட்டுடலாம் இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம். ரைட்டா? சரி, மைனஸ் 4 minus 4x to the power 4. ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கு, 108ல இருந்து மைனஸ் பண்ணுறேன். இட் இஸ் 40 இல்லையா? மைனஸ் 40, ரைட்? 40 தானே வரும். எஸ், 40 x to the power 3, but it is plus 40. then minus 174ல இருந்து 30 மைனஸ் பண்ணும். ரைட்டா? எஸ். இப்போ 144 144 x square. then இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ், ரெண்டு பக்கமும் பிளஸ். what it is? plus 7 plus 5 it's 12. 3 2 x minus 140. okay, so இப்போ மேலே minus 4 ஆல multiply பண்ணா you will be getting minus 4x to the power 4 plus 40x to the power 3 minus 144x square. so 58 into 4, so 32 3 23. so அப்போ plus 232x minus 140. okay, so anyhow இதை மைனஸ் பண்ணும்போது you will be getting 0 because இது எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஸோ இங்கே ஒரு கிடைச்சிருக்க பார்த்தியா ஒரு குவாட்ரட்டிக், அந்த குவாட்ரட்டிக்கு நீங்கள் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ரூட் தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய பேலன்ஸ் இருக்கிற 2 ரூட். ஆல்ரெடி உங்கள் கையில் 4 ரூட் இருக்கு இல்லையா? ஸோ அதோட பேலன்ஸ் இருக்கிற 2 ரூட்டை நீங்கள் இப்படி தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷன் என்னவோ அதை எழுதுங்க. ஸோ அப்போ வாட் யூ கெட்? x square minus 3x minus 4 is equal to 0. ஸோ இதை நீ ஃபேக்டரைஸ் பண்ணனா என்ன வரும்? 4 மைனஸ் பண்ணும்போது 3 வரும்னா 4 into 1. ஸோ பெரிய நம்பர் சைன் 4. ஸோ அப்போ x minus 4 into x minus x plus 1 is equal to 0. x ஓட வேல்யூ either 4 வரலாம் இல்லை -1 வரலாம்.
ஸோ இதுதான் உன்னோட ரூட்ஸ். அப்போ the required roots are என்ன மொத்தம் 6 ரூட்ஸ் இருக்கு இல்லையா? 2 plus I1 2 minus I1 3 minus root 2 1 3 plus root 2 1 4 minus 1 இதுதான் வந்து ரூட்ஸ். சரியா? இப்படிதான் இந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணுவீங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு ஆஸ்டு 5 மார்க். சரியா? ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். இந்த கொஸ்டின் வந்து 3 மார்க்கு கேட்கலாம். சரியா? ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் தான். கண்டிஷன்ஸை வச்சு இந்த ஈக்குவேஷனுக்கு தேவையான இல்ல கொடுத்திருக்கிற கண்டிஷன் என்னன்னு பார்க்கணும். அதை வச்சு நீ ஒரு கண்டிஷனை டெரைவ் பண்ண போற. சரியா? இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? ரூட்ஸ் எல்லாமே எப்படி இருக்காமா? ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கு. ஸோ இந்த ABCD வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷன். ஸோ நம்ம ஏபியில் இருக்கிறனால அந்த ரூட்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா A/R ஒரு ரூட் 2. ஸோ த ரூட்ஸ் மொத்தம் 3 ரூட் இருக்கும் இல்லையா? A/R, A and AR be the roots of the given equation. அந்த ஈக்குவேஷன் என்ன? ax³ plus bx² plus cx plus d is equal to 0. ஓகே, ஸோ கொடுத்திருக்கிற இந்த ஈக்குவேஷனோடைய ரூட்ஸ் தான் வந்து A/R, AAR. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? சம் ஆஃப் ஜீரோஸ். ஓகே ஃபைன். ஸோ ஓகே, ஸோ இங்கே என்ன? சம் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஐ கேன் வெயிட், கலர் மாறிடுச்சு. ஸோ A divided by R plus A plus AR is going to be equal to minus B by A. Fine. So இதில் இருந்து A காமனா எடுக்கிறேன் அப்படின்னா என்ன ஆயிடும்? 1 by R plus 1 plus R is going to be equal to minus B by A வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A by R into A into AR is going to be equal to minus D by AR இருக்குமா? டன். ஸோ இதுல நமக்கு எல்லாம் கேன்சல் ஆயிட்டு எது மட்டும் கிடைக்கும்? A³. A³ ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு, மைனஸ் D by A. டாக்கானா ஓகே, 1 மினிட். நம்ம இந்த ஏன்னு எடுத்துக்க வேணாம், ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் என் கொஸ்டின்லயே ஆல்ரெடி ஒரு A இருக்கு. ஸோ அந்த ஏயும் இந்த ஏயும் நீ கன்ஃபியூஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால நான் ஏஎன்னு படிக்க போறேன், இந்த இடத்துல ஆல்ஃபான்னு எடுத்துக்க போறேன். இந்த ஏ இந்த ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னன்னா நான் எடுத்திருக்க ரூட்டோட ஒரு எலிமெண்ட், அதுதான் வந்து ஆல்ஃபா. சரியா? ஸோ அதை நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? ஓகே, தென் ஸோ அதே மாதிரி இப்போ சம் ஆஃப் ஜீரோஸ், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் டேக்கன் 2 at a time. ஸோ அதாவது A by R alpha by R into alpha plus alpha into alpha R plus alpha R into alpha by R. That is equal to and the C by A வருமா? Take to ரெண்டு ரூட்ஸை ப்ளஸ் பண்ணி ப்ராடக்ட் பண்ணி ப்ளஸ் பண்ணா நமக்கு இதுதானே வரும், நடுவில் C by A. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ நம்ம இதுல இருந்து என்ன பண்ணிக்க போறோம்னா ஆல்ஃபா ஸ்கொயரை காமனா வெளியெடுக்க போறோம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயரை காமனா வெளியெடுக்கும் போது இங்க என்ன கிடைச்சிரும்? 1 by R plus 1 R 1 by R plus R plus R plus 1 is equal to என்னன்னு கிடைச்சிருச்சு? So let me take this as 1, this is 2, C by A, this is 3. சரியா? ஸோ இப்போ 1ஐயும் 3ஐயும் டிவைட் பண்ணும் போது, ஸோ ஆக்சுவலி இந்த ரெண்டு டேர்ம் காமன் தானே, ஸோ அது கேன்சல் ஆகிடும். ரைட்டா? ஸோ அப்போ what I am going to do is alpha square அந்த 2 divided by 3 divided by 1 பண்றேன். சரியா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா alpha square into 1 by R plus 1 plus R divided by alpha into 1 by R plus 1 plus R is equal to minus B by A divided by C by A. Okay. So A cancel ஆயிடும், இந்த term cancel ஆயிடும்.
ஸோ அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை சி. ஓகே, ஸோ இந்த ஆல்ஃபாவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போறேன். திஸ் இஸ் ஆல்சோ ஆல்ஃபா கியூப். ஸோ சப்ஸ்டிடியூட் ஆல்ஃபா in equation 2. We get minus b by c the whole cube, okay, is equal to minus d by a. Fine. So b cube divided by c cube is equal to minus b cube minus b by c cube is equal to minus d by a. So you get minus minus cancel ஆயிட்டு a ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு சின்ன எரர் இங்க நடந்திருக்கு. ஓகே ஃபைன். ஸோ ஆக்சுவலி நான் 3/1 பண்ணும்போது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 1/3 பண்ணிட்டேன். ஸோ வெயிட் அ செகண்ட். ஸோ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக், சரியா? வெயிட் அ செகண்ட். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ ஐ டிட் ஆடட். ஸோ ஒரே ஒரு நிமிஷம், நம்ம என்ன பண்ணணும், 3/1 தானே பண்ணணும். ஸோ 3 அப்படிங்கிறது c by a தானே. ஸோ c by a தான் நியூமரேட்டரில் வரும். அதுக்கப்புறம் மைனஸ் b by a கீழே வரும். ஸோ யூ வில் பி கெட்டிங் c by b தான் வரும் நமக்கு இங்கே. ஸோ அப்போ இங்கே c by b போடுவீங்க. ஸோ திஸ் இஸ் c cube minus c cube divided by b cube. ஓகே, ஸோ அப்போ ac cube is equal to db cube ன்னு வரும் ஆன்சர், சரியா? So this is the required condition. This is the required condition. So this is how you solve this question. சரியா? condition based பண்ண question இப்படி தான் solve பண்ணுவீங்க. So இந்த question பார்த்தரலாம். அதுக்கப்புறம் இதுலயே remaining question, இந்த chapterலயே remaining இருக்கிற important question next ஒரு குட்டி செக்ஷன்ல நம்ம solve பண்ணிடலாம், சரியா? So இந்த question பாருங்க. If the roots of this are in AP, prove that 9PQR is equal to 27R square plus இந்த கண்டிஷன் நம்ம ப்ரூவ் பண்ணணும். assume that PQ இதே தான் ப்ரீவியஸா நம்ம பார்த்த கொஸ்டின் மாதிரியே தான் இந்த கொஸ்டினும். என்ன கொடுத்துட்டாங்க, x³ plus px² plus qx plus r is equal to 0. இதோட ரூட்ஸ் எல்லாமே எதுல இருக்கு? yes, it is the roots are in HP. ஸோ அப்போ நல்லா நமக்கு தெரியும். ஸோ இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது XYZ அப்படிங்கிறது ஹெச்பியில் இருக்கு அப்படின்னா, ஸோ அப்போ 1/x, 1/y, 1/z ஆர் ஏபியில் இருக்கணும். ஸோ இதுதான கண்டிஷன் ஹெச்பியோடது. ஸோ அப்போ பார்க்கும்போது, ஸோ வாட் இஃப் ஐ டிவைட் திஸ் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனை x³ நான் டிவைட் பண்றேன் அப்படின்னா, ஓகே, ஸோ என்ன அப்படி இல்லைன்னா நம்ம இன்னொரு விஷயம் பண்ணலாம் இங்க. இன்ஸ்டெட் ஆஃப் டிவைடிங், இல்ல நான் டிவைட் பண்ணணும்னா எனக்கு எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும், நிறைய கண்டிஷன்ஸ். லெட் அஸ் டூ ஒன் திங். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இதோட ரெசிப்ரோக்கல் வந்து எப்படி இருக்கணும், ஜிபியில் இருக்கணும். சரி, த ரூட்ஸ் ஆர் இன். ஓகே, ஸோ இப்போ இந்த ரூட்ஸை நான் வந்து என்னென்ன எடுத்துக்கிறேன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/y எடுத்துக்கிறேன். எக்ஸ் வந்து என்னது 1/y. ஸோ அப்படி போடும்போது இங்கே என்ன வரும், 1/y³ plus p into 1/y² plus q into 1/y plus r is equal to 0. ஸோ இப்போ இந்த y ஈக்குவேஷன் நான் எழுதுறேன் அப்படின்னா, ஸோ y³ எல்லாம் போடும்போது y³ நான் என்ன பண்ணிக்கிறாங்க, போய் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இந்த y³. ஸோ இஃப் ஐ சிம்பிளிஃபை திஸ், வாட் ஐ கெட், 1 plus py plus qy² plus ry³ is equal to 0. Since x அப்படிங்கிறது what? Since the equation f of x அப்படிங்கிறது, இது f of x அப்படின்னா, so f of x, wait a second, இங்க என்ன நான் சொல்ல வரேன்னா, f of x ஓட ரூட்ஸோட x இருக்கு இல்லையா,
அது எல்லாமே ஹெச்பியில் இருக்கு அப்படின்னா. ஸோ நான் இங்கே என்ன எடுத்துட்டேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/yன்னு எடுத்துட்டேன்னா. ஸோ அப்போ இதோட மீனிங் என்ன, அந்த எக்ஸ் அப்படிங்கிறது 1/y. அப்போ வாட் இஸ் ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/x. ஸோ அப்போ அது ஒய் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும், அந்த ஒய் அப்படிங்கிறது ஆர்என் ஜி ஏபியில் இருக்கணுமா? எஸ். ஸோ அப்போ ஜி ஆஃப் ஒய் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அதோட ரூட்ஸ் என்னது, ஒய். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/x. எக்ஸ் ஆல்ரெடி ஹெச்பியில் இருக்கு. ஸோ ஹெச்பியில் இருக்கிறது டினாமினேட்டர்ல இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கணும், ஏபியில் இருக்கணும். ஸோ அப்போ ஜி ஆஃப் ஒய் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனோட ரூட்ஸ் எல்லாமே எதுல இருக்கும், ஏபியில் இருக்கும். ஸோ அப்போ ஆர் இன்டூ ஒய் கியூப் பிளஸ் q into y square plus p into y plus 1 actually equals to 0. இதுல roots இருக்கு இல்லையா y, the roots are in AP ன்னு என்னால ஷியோரா சொல்ல முடியும். ஸோ இப்போ ஏபியில் இருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ ஆல்ஃபா, ஓகே, ஆர் ஏபிசி எது வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ ஆல்ஃபா பிளஸ் டி, ஆல்ஃபா மைனஸ் டி ஆர் ரூட்ஸ். ஸோ இதெல்லாமே ஏபியில் இருக்கு இல்லையா. ஸோ இது ஏபி. ஸோ இப்போ நான் கொடுத்த கொஸ்டின்ல இருக்கிற அந்த ஹெச்பி கண்டிஷனை மறந்துட்டேன். ஏன்னா எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரூட்டா இருக்கும்போது இந்த ரூட் வந்து ஹெச்பியில் இருக்கு. நான் எக்ஸை வந்து என்னவா மாத்திட்டேன், 1/yயா மாத்தி ஒய் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். இப்போ ஒய்யோட ரூட்ஸ், அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யோட ரூட்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும், ஏபியில் இருக்கும். எனக்கு ஏபி தான் கன்வீனியன்ட். ஸோ ஏபியில் நான் மாத்திட்டேன். ஸோ இப்போ ஏபியில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி எப்படி இருக்கும் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். அப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் எப்படி இருக்கும், ஆல்ஃபா பிளஸ் டி பிளஸ் ஆல்ஃபா மைனஸ் டி இஸ் ஆக்சுவலி ஈக்குவல்ஸ் டு, ஸோ இங்க என்னது மைனஸ் கியூ பை ஆர்னு வரும், ரைட்டா. ஸோ அப்போ இங்க என்ன எழுதிக்கலாம் நம்ம, 3 ஆல்ஃபாவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கியூ பை ஆர்னு எழுதிக்கலாமா. அதுக்கப்புறம் ஸோ இப்போ வாட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எழுதிக்கலாமா, இல்லைனா ஐ கேன் ரைட் இட் as, so இதுல இருந்து I can find alpha is equal to minus q by r, so q by 3r. so இது ஆல்பாவோட இதுதானே ஆல்பா. so நான் ரூட்ஸ் என்னென்ன சொன்ன, அந்த ரூட்ஸ் ஆஃப் அந்த g of x is equal to 0. what is g of x is equal to 0, r alpha plus d alpha and alpha minus d. alpha அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷனோட ஒரு ரூட். ஸோ அப்போ g of x அப்படிங்கிற ஈக்குவேஷன் என்ன, r into y cube plus q into y square. கண்டிஷன் நிறைய பண்ணா y இல்லாமல் எனக்கு வரணும், சரியா. ஸோ பிளஸ் p into y plus 1 is equal to 0. ஸோ since alpha அப்படிங்கிறது வந்து இதுக்கு ரூட்டா இருக்கிறனால, ஸோ alpha will satisfy this condition இல்லையா. அப்போ r into alpha cube plus q into alpha square plus p into alpha plus 1 is equal to 0. So alpha ஓட வேல்யூ என்னது, minus q by 3r. So அப்போ r into minus q by 3r the whole cube plus q into minus q by 3r the whole square plus p into minus q divided by 3r plus 1 is equal to 0. So what it is? So இங்க நமக்கு என்ன கிடைக்கும், so அப்போ r square இல்லையா. so அப்போ minus q cube divided by 27 r square plus q cube divided by 3's are 9 r square, okay, plus or minus pq divided by 3r plus 1 is equal to 0. so இப்போ 3r ஆல 27r இல்லையா. so அப்போ minus q, okay fine, minus q cube plus 27 denominatorல இருக்கு. so இந்த 9 3 ஆல multiply பண்ணாதான் 27. so if I multiply it with yes 3q cube minus 9 pqr plus 1
27r square is equal to 0. So solve பண்ணும்போது 2q cube minus 9pqr plus 27r square is equal to 0. So இப்போ 9pqr ஓட வேல்யூ என்னது 2q square plus 27r square. So this is the answer for this question. So இந்த condition தான் நம்ம prove பண்ண வேண்டிய condition. I hope இந்த question உங்களுக்கு clear-ஆ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த செஷன்ல கவர் பண்ண the important questions in chapter 3 உங்களுக்கு clear-ஆ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணா ரொம்ப கம்மி தான். ஸோ அது ஒரு ½ hour செஷன் தான் இருக்கும். ஸோ அதை கவர் பண்ணா இந்த சாப்டர் 3ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முடிஞ்சுது. இந்த கொஸ்டின்ல நம்ம டிஸ்கஸ் உங்களுக்கு தெரியாத சில கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கிற கான்செப்டை படிச்சிடுங்க. சரியா? ஸோ see you all in the next interesting class. Keep learning, prepare for your public exam. ரொம்ப rigorous-ஆ prepare பண்ணுங்க. சரியா? All the best for your exams. So இப்போ நம்ம இந்த செஷனை இதோட முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளாஸ்ல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். ஸோ இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ண எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. See you all in the next class. Bye.